இது வந்து யங்ஸ்டரோட பாகுபலி. ஏன் ஏதோ படம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. அப்புறம் அப்படி அதாவது இது என்னன்னா, நான் பயங்கரமான ஷாரா ஃபேன். இவன் கண்டிப்பா படம் ஃபுல்லா வரணும். இவன் வந்தா படம் வேற லெவல். இவனை கொண்டு வா படம் ஃபுல்லா. நீ நோ பிக் பாஸ் சீன். ஓ நீ பாக்குறது இல்ல? ப்ரோமோ பார்க்க பஸ் நேக்கட் வராரு, அதனால பாக்குறேன். ஏன் ப்ரோ? ஆர்மி வந்து என்னோட அசிஸ்டன்ட். சக்சஸ் பார்ட்டி யாருங்க சொன்னா புது பிட்டா இருக்கு. சரி ஓகே ஆரம்பிப்போம். இல்லப்பா வந்து கையெல்லாம் தட்டியாச்சு. ஆனா வந்து குஷியா இருந்தா வேற ஒண்ணு பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்க? எறும்பு சொல்லி பண்றது அது கிடையாது. சரி வா நம்ம செஞ்சே காமிச்சிருவோம். அதேதான். ஓகே ஃபர்ஸ்ட் எடுத்து ஒரு செம்ம ஜாலியான ஒரு படம் பார்த்து ஒரு ஃபீல் இருந்துச்சு. அதே மாதிரி தான் மக்களுக்கு இருந்துச்சு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி என்னன்னா, மீசை முறுக்கு இஸ் டேஷ். எல்லாருமே பதில் சொல்லணும். டேஷ் மூவி, பிளாக் பஸ்டர் மூவி. ஓகே நீங்க சொல்லியாச்சு. நீங்க சொல்லுங்க. நான் சொல்றதை ரிப்பீட் பண்ண கூடாது. சூப்பர் பிளாக் பஸ்டர் மூவி. என்னது இது? இது கிறிஸ்டாவ சேர்த்து சொல்றாங்க. நீ சொல்லுப்பா. மக்கள் மூவி. பாத்தீங்களா எப்படி வந்திருக்கான் பாருங்க. ப்ராடக்ட் அடுத்து ஒரு இன்ஸ்பிரேஷனல் ஸ்டோரி. இது வந்து யங்ஸ்டரோட பாகுபலி. ஏன் ஏதோ படம் ஓடிக்கிட்டு இருக்கீங்க. போடுவோம் என்னப்ப கொளுத்தி போடுவோம். அண்ணன் தம்பிகளுக்கு எடுத்த ஒரு படம். அத்தனை இல்ல அவன் இருக்கான். ஒரு காமன் மேனோட எடிட்டிங் கன்ஃபார்ம். அடுத்து நண்பர்களுக்கான ஒரு இருக்கு வேறதா இருக்காது. ஹீரோ வணக்கம். இதுக்கு நிறைய இருக்கு. இது ஒரு யங்ஸ்டர்ஸோட ட்ரீமை ரெப்ரசென்ட் பண்ற மூவி. இன்னும் 4 வார்த்தை. அவங்க வந்து சூப்பர் பிளாக் பஸ்டர்னா யங்ஸ்டர் ட்ரீம் வாரியர்ஸ் அந்த பட்டியல பிரச்சனை ட்ரீம் வாரியர்ஸ் எல்லாம் ஏன் சொல்லுவோம். ஃப்ளோல போயிட்டு இருக்க. நீங்க சொல்லுங்க மாதேவன். இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் வந்து சுந்தர்சி அப்படின்னு ஒரு பேர் இருக்கிறாங்க. டேரா போய் தேட பார்த்தேன். ஆஹா கேட்கல. சரி சொல்லி கேட்கணும். இது வந்து ஒரு ஹிப்ஹாப் தமிழாவோட பயோகிராஃபி மூவி. நான் ஸ்பெஷலா சொன்னேன்ல. இப்ப உங்களுக்கு கூட வாய்ப்பு பண்ண போதுமாப்பா? என்ன பண்ணீங்க? சரி சாரா என்ன சொல்லி என் பொட்டாட்டிக்கு பிடிச்ச மூவி. படம் பார்த்துட்டு வெளில வந்த நிறைய பேர் என்ன சொன்னாங்க, காலேஜ் கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் போயிட்டு மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ இங்க இருக்கவங்களை வச்சு நம்ம வந்து ஒரு சின்ன கல்ச்சுரல் ஃபங்க்ஷன் நடத்துவோம். ஜட்ஜி நீங்க தான். ஓகே, கண்டஸ்டன் நீங்களே மொழி கூட்டு வரீங்க. செம்மையா தாறுமாறா அவங்க செஞ்சு முதல் கண்டஸ்டன்ட் சுதாகரன் இல்ல என்ன மேட்டர்
ஆமா அவன்தான் படத்துல ஹீரோ. அவன்தான் எனக்கு இருக்கிறது அவனுக்கு தான் மாஸ் அதிகமா இருக்கு படத்துல. அதனால வந்து அவன் தான் ஹீரோ. அதனால இப்ப ஹீரோ தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுவாரு. எப்படி இந்த படத்துல ஹீரோ இல்ல அதெல்லாம் ஹீரோலாம் கிடையாது, எப்பயுமே ஆதியனோட தம்பி தான். அதுதான் பாத்தீங்களா, அடுத்து அறிவு பண்ணுவான், பெரிய ஹீரோ ஆயிடுவான். இல்ல எதை பார்த்து நீங்க வந்து ஒரு ப்ரிஃபர் பண்ணீங்க? கண்டிப்பா என் தம்பியா நடிச்சோம்னா இவர் தான் நடிக்க வைக்கணும் அப்படின்ற பயங்கர ஹார்ட் ஒர்க்கிங் அவன். நான் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் கொஞ்சம் தம்பி கேரக்டர்னா கொஞ்சம் பாடிலாம் ரெடி பண்ணணும்டா அப்படின்ட்டு என் ஒரிஜினல் தம்பி ஃபோட்டோ காமிச்சேன். ஆனால் இவ்வளோ பெருசுலாம் ரெடி ஆக முடியாது. சரி ஒரு அளவுக்கு ரெடி ஆகணும். திடீர்னு பார்த்தா ஒரு மாசத்துல சட்டு தான் இப்படி வந்துட்டான். என்னடா சட்டெலாம் கிழிஞ்சிட்டு போல இருக்கானே, நீங்கள் தானே ரெடி ஆக சொன்னீங்க, ஏன்டா இப்படி வரப்பவே இருக்கு அப்படி மாதிரி வந்தா. என்னன்னா ஆக்ஷன்லாம் ஒரு மாதிரி கலக்கி எடுத்துட்டான். ஸோ அதனால இப்போ ஆசிக்கு வச்சு பறந்து அடிப்பான். ஆசிக்கு வந்து எனக்கு நானே முட்டை சுத்தி வச்சுக்கிட்ட மாதிரிதான் இருக்கு. வச்சுக்கிட்டல என்ன பண்றது, அக்கில கட்டி வரும். ஓகே பொறாமையா அடிக்கணும், ஸ்லோ மோஷன்ல அடிக்கணும். அது படத்துல எப்படி வலிக்காத மாதிரியே அடிச்சிருப்பீங்க அது மாதிரி அடிக்கணும். ஓகே ஒன்லி வந்து கிக்கிங் ஸ்லோ மோஷன், பஞ்சிங் ஸ்லோ மோஷன். ஆமா, ஒரு கொரியோ பண்ணீங்க எடிட் பண்ணிக்கலாம், அதுல போட்டுக்கலாம். ஸ்லோ மோஷன்ல ஃபைட். ஏதோ பேசுங்க. அவர் இடலாம் அடிப்பேன். ஏய் இது என்னடா, இது ஸ்லோ மோஷன்டா. இது ஸ்லோ மோஷன். ஆமா, டைரக்டர்ன்றது ப்ரூவ் பண்றான் பாத்துட்டு ஓகே டக்கு ஷாட் சரியில்லைப்பா, ரீடேக். அவரியோ ப்ரொசீட் மெதுவா மேல பார்த்து அப்படியே ஆயிரத்தோ வந்து கத்திக்கிட்டு என்ன நிதி வாங்கணும். இவரை பத்தி இவரை வந்து நீங்க எப்படி ஃபைண்ட் ஆஃப் தி இயர் மாதிரி எப்படி சூஸ் பண்ணீங்க, அந்த கதையெல்லாம் சொல்லிட்டு அப்புறம் அடுத்து நம்ம இன்டர்வியூ கண்டினியூ பண்றோம். பூ ஃபர்ஸ்ட் நாள் பாக்குறேன், இப்படியே ஒரு லுக்கு நடந்து போனா அப்படி ஒரு லுக், இப்படி வந்தா என்ன இப்படியே பேசுறாரு. நான் ஒரு மாதிரி ஓகே பெரிய டெரரா இருப்பாரு போல. கடைசியில பார்த்தா இவர் இப்படியே தான் பேசுவாரு போல. அவர் மேனரிசம் தான், வாங்கண்ணே வணக்கம் இப்படியே இருக்காரு. அப்புறம் அப்படி ஓகே பெரிய மாசம், இந்த ஊரே இவருதான் போல, நம்ம முன்னாடி போய் அப்படி கடைசியில இதுதான் கேரக்டர் வருது. சோ பார்த்தோம் இந்த கேரக்டர் கண்டிப்பா எனக்கு, ஏன்னா லைஃப்ல எல்லாரும் இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கிராஸ் பண்ணுவோம். அப்படியே படத்துல வைக்கணும். ஆனா பயங்கரமான பெர்ஃபார்மர் பூ. அந்த படத்துல கூட பாத்தீங்கன்னா சரி. இப்ப பூக்கு நீங்க ஏதாவது ஒரு டாஸ்க். பூக்கு வந்து அவர் வந்து பயங்கரமா டான்ஸ் ஆடுறாரு. ஓகே ரெடி பூ, படத்துக்காக ஒரு டான்ஸ். அந்த படத்துல கூட பெர்ஃபார்மன்ஸ் ஒரு டான்ஸ் முல்லக்கே ஆளுங்க முட்டா அந்த இது வீடியோ இது ஒண்ணு பண்ணுவீங்க. இதுல என்னன்னா அந்த டான்ஸ் ஒண்ணு ஆடுவாங்க இவங்க, அந்த ஒரு பாட்டுக்கு இப்படி இப்படிங்கலாம். இது யாருமே சொல்லி தரல. உங்களுக்குள்ள ஒன்று பிராக்டிஸ் பண்ணி ரெடி ஆயிட்டீங்கன்னு. இப்ப இவர் அதுக்கு மாஸ்டர். இவங்களெல்லாம் கூப்பிட்டு நான் என்ன மாதிரி ஆடுங்க, இவரு தான் அந்த இடத்துல, இவரு தான் ட்ரெயினர். இது குவனை எல்லாரையும் சேர்த்து உட்கார வச்சு இவர் ட்ரைனிங் பண்ணிருக்காரு. இந்த நான் சும்மா சொல்லிட்டேன் பூ நீ என்ன சொல்ற அதான் ஸ்க்ரீன்ல வரப்போகுது, கொஞ்சம் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு சீரியஸா ஏற்றி விட்டோம். ஆடி முடிச்சுட்டு பூ ஆடி முடிச்சுட்டு நாங்கள் பார்க்குறோம், எங்களுக்கு பயங்கர சிரிப்பு. ஓகே இது ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்னு சொல்லி அப்படியே அவங்க எல்லாரும் கும்பல ஆட விட்டோம். குகனை பூலாம் நீங்கள் ஆடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே எடுத்தோம். அது ஒரு மாதிரி பயங்கரமா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. அதுதான் படத்துல வச்சோம். எல்லாரும் செம்மையா அந்த இடத்துல என்ஜாய் பண்றாங்க. நல்லா இருந்துச்சு, பயங்கரமா என்ஜாய் பண்ணோம். பயங்கரம் கத்தி குதிச்சிட்டாங்க பசங்களாம். தேங்க்ஸ் பெரிய மனசுங்க. இதான் வந்து செட்டே ஒருத்தனுக்கு பயப்படுதுன்னா அது இவன் தான். எல்லாரையும் மிரட்டுவான், எல்லாரும் இது பண்ணுவான். அது ஒன்றும் பண்ண முடியாது. ஒரு 7 வருஷமா கூடயே இருக்கானா, என்ன இங்க இருந்து ஸ்கிராட்ச்ல இருந்து பார்த்துட்டான். இவனுக்கு சமைச்சு போட்டதுல இருந்து என்னை பார்த்துட்டான். அன்னைக்கு சமயக்காரனா பார்த்தவன் இன்னி வரைக்கும் என்னை சமயக்காரனாவே பார்த்துக்கிட்டு இருக்கான். ஸோ என்னுடைய தம்பி, என்னுடைய குட்டி தம்பி, எங்களுக்கு எல்லாருக்கும் செல்ல தம்பி அவன் தான். ஸோ எல்லாரும் அவனை தான் வம்பிழுப்பான். அவன் எங்களை எல்லாரையும் வம்பிழுப்பான். அவனுக்கு மட்டும் ஒரு ஸ்பெஷல் உரிமை உண்டு. அவன் யார வேணா என்ன வேணா வம்பிழுத்துக்கலாம். கடைசியில் வந்துட்டு சும்மா பண்ணிட்டு போயிடுவான். மொத்த அடி நாங்க வாங்கிப்போம். தவிர
நான் என்ன பண்ணேன்? நீங்க friend. சென்னைக்கு வந்து படிச்சு வச்சிருக்காரு, கவனமா இரு. Okay. சாரா tension நீங்க ஆயிட்டு. அந்த moon walk, அதாவது மான் வாக் பண்ணிருக்கீங்க படத்துல. திரும்பி பண்ண போறீங்களா திருப்பி அதை? நான் பண்ணா நல்லா இருக்காது. நீங்க மட்டும் சொல்லுங்க. அந்த ஆசை அதுக்கு முன்னாடி எல்லாரையும் வம்பு எடுத்து உரிமை இருக்குல்ல. யாருக்கு இவருக்கா? ஆமா, ஆமா. சொல்லுவேன். அப்ப யாராவது வம்பு எடுக்கணும் நீங்க. வம்பளுக்கு சும்மா வம்பு எடுத்து காமிங்க. அவங்கள பத்தி பேச அடையாளமா கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு வம்பு எடுத்து. ஐயோ வம்பா பேருங்க நிஜமா. ஆமா, வம்பு எடுங்க பரவாயில்ல. வம்பளுக்கு எனக்கு டக்குன்னு தோட தேன் தான் தோணுது. வாடி சார் தேன் முட்டை மேடம். அப்ப தேன் முட்டானே அங்க அந்த மூஞ்சிய தேன் முட்டாங்க ஆச்சு பாத்தீங்களா? இல்ல இதேதான் வேலை, இதேதான் செட்டிலையும் வேலை. மாறி மாறி. அதாவது நான் டென்ஷன் அட்லீஸ்ட் விளையாடிட்டே இருப்பாங்க, என்னால கண்ட்ரோல் இவனை கண்ட்ரோலே பண்ண முடியாது. இவன் தனி கேரக்டர், இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. ஒரு அப்படியே நிறுத்திட்டீங்க. அதான் இவனை திட்ட வருவேன், பெண்ணே அப்படின்னா அப்படியே ஒரு லுக் கொடுவான், சிரிப்பு வந்து கத்துவேன். எப்படிமா அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு, எல்லாம் சைலண்டா இருக்கு, அண்ணன் டென்ஷன் ஆயிட்டாரு, இப்படியே ஓட்ட ஆரம்பிச்சுவாங்க நம்மள. ஸோ அதனால இவனை விட்டுறது, இவனை ஒண்ணுமே பண்ண முடியாது. என்ன ஆகுனா நான் வந்து இவங்களுக்குள்ள ஏதாவது அடிச்சுக்குவாங்க, நான் போய் ஏதாவது பேச போனா கடைசியில் அங்கே என்ன காமெடி பீஸ் ஆக்கிடுவாங்க, இவனுங்கெல்லாம் சேர்ந்து என்ன ஓட்ட ஆரம்பிச்சிருவாங்க. அதனால அவன் வந்தாலே நான் ஒரு 10 அடி தள்ளி நின்னுக்கிறது. எதுக்கு வம்பு? மனநோயாளி பையன் மாதிரி தான் போகும் அப்படி எல்லாரும். அப்படிதான். இல்ல ஸ்டுடியோல சொல்றேன் அந்த அட்மாஸ்பியர். எனக்கு என்ன பயங்கர சந்தோஷம்னா, இறைவா பாட்டு எடிட் பண்றப்ப நான் கேட்டேன், பெண்ணி கரெக்டா பண்ணிடுவோமா கண்ணிடுவோமா, இன்னி வரைக்கும் நான் அதை கேட்டுட்டு பெண்ணி பண்ணிடுவோமான்னு. எனக்கு தெரிஞ்ச அடுத்த படம் எடுத்தாலும் பெண்ணி என்ன பண்ணிடுவோமா அப்படின்னு, இவன் இது வரைக்கும் முடியாது சொல்ல. நான் ஒன்றும் இல்லை, நான் எப்படி எடிட் பண்ண பண்ணிக்கலாம். படம் ஃபுல்லா இப்படிதான் கொஞ்சம் வந்துட்டு அப்படியே பார்ப்பேன், பெண்ணி கரெக்டா வந்துருமா அப்படின்ட்டு. அண்ணா சூப்பரா இருக்குண்ணே, ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னா பக்காவா இருக்கு. இந்த இது தளபதியில யார் சொன்னா, தேவா கொண்டா அவர் யார் சொன்னா, தேவாவே சொன்ன அந்த மாதிரி அது அவரே சொன்னாருங்கிற மாதிரி அவனே சொல்லிப்பான். சூப்பரா இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரா சொன்னா, நான் தான். இல்ல அவன் உண்மையிலே பயங்கரமான மைக்கேல் ஜாக்சன் ஃபேன். அவன் உண்மையிலே. ஆனா ஒரு கண்டிஷன் 2 பேர் யாரோ இல்ல அப்பதான் நான் பண்றது கொஞ்சம் டிஃபரெண்டா தெரியும். ஆமா, மாதேவன் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல், அதனால மாதேவன் இதை பண்ணிக்காரு. போயிடலாமா? ஒண்ணும் இல்ல, உடம்பெல்லாம் கொடக்கலான்னு இருங்க ஃப்ரீயா. 5, 6, 7, 8. முடிச்சுக்கலாம். அடுத்து வாங்க சீனியர் அவங்களே. இவங்க என்ன பர்ஃபார்மன்ஸ் இருக்கீங்க? இவருக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸ்ல நிறைய விசாரிக்கணும். என்னன்னா டக்கரப்ப நான் வந்து குகனை கூப்பிட்டுருங்கடான்னு சொல்லிட்டேன். இவனுக்கு 2 பேர் இதை, இவனு அசிஸ்டன்ட் திவேஷ்ன்ட்டு அவன் தான் டக்கர் நாங்க 3 பேர் சேர்ந்து எடுக்கிறோம், நானு ஸ்ரீகாந்த் திவேஷ். நான் என்ன பண்ணிட்டேன், ஸ்கிரிப்ட் சைட் நான் பாத்துட்டு இருக்கேன், இந்த காஸ்டிங்லாம் கொஞ்சம் பாருங்கடா அப்படின்ட்டு. இப்ப திவேஷ் நான் பாத்துக்கிறேன், ஒன்னும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இவன்ட்ட சொல்லிட்டு ஷூட்டிங் எடுத்து முடிச்சேன்னு ஒரு நாள் இவன் கால் பண்ணி, என்னை டக்கர்ல நடிக்க கூப்பிடுறீங்களே, எப்ப கூப்பிடுறீங்க? டக்கர் நாளைக்கு ரிலீஸ்டா. ஸோ அதனால மீசை முருக்கு பார்த்தோன்னே நான் கன்ஃபார்ம் ஆயிட்டேன், இவன் இந்த கேரக்டர். என்னன்னா அதாவது எப்படின்னா, குகன் இப்படி பண்ணீங்கன்னா இரிட்டேட்டிங்கா இருப்பான், காமெடி பண்ண சொல்லுங்க காமெடி பண்ணுவான், சீரியஸா எமோஷனலா நடிக்கணுமா எமோஷனலா நடிப்பான். நான் வேணும்னே சுதாகரன கேரக்டர் கொடுத்து பார்த்தா அதுவும் புல் ஆஃப் பண்ணிட்டான். நான் சொல்லிட்டேன் உடனே, திவேஷ் கிட்டே சொன்னேன், ஃபென்னி கிட்டே சொன்னேன், டீ இவன் நடிக்கண்டா, இவன் வேற லெவல்டா, இவன் கண்டிப்பா இதை பயங்கரமா நடிப்பான்டா, எனக்கு ரொம்ப ஷூர்னு. குகனை பொறுத்த வரைக்கும் குகன் வந்து நான் தப்பா சொல்லல, காம்ப்ளிமெண்டா சொல்றேன், நடிப்புன்னு வந்துருச்சுன்னா சைக்கோ. அவன் அந்த கேரக்டருக்குள்ள இறங்கி அந்த ராகிங் சீன் வரும் பாத்தீங்களா, ராகிங் சீன் ஜோக்கர் மாதிரி. ஆமா உண்மையிலேங்க ராகிங் சீன்ல ரோல் ஆக்ஷன் சொல்ற வரைக்கும், அண்ணே ஆமாண்ணே அண்ணே இது பண்ணிடலாம் அண்ணே அண்ணே இப்படி நான் வரேன் அண்ணே அப்படின்னே ஓகே நான் ஞாபகம் வச்சிருக்கேன் டைலாக்லாம் சொல்லிட்டு இப்படி எல்லாம் பண்ணுவான். ரெடி ரோல் ஆக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு சீனுக்கு போயிடுவேன், எல்லாருடைய மூடுக்கு வந்துருவோம். திடீர்னு வந்துருப்பான் இந்த சீன், எந்திரா வாடா வாடா இந்த ஒரு நிமிஷம் எந்திரா. நான் கொஞ்சம் ஸ்கிரிப்ட் படி என்னன்னா, நான் இல்லம்பேன், அவன் எந்திரியா கொஞ்சம் வாயமா 2வது டைம் பண்ணுவேன். அப்புறம் தான் வந்து வாடா அப்படின்னு மெதுவா எழுப்பி விட்டு படார் நடிக்கணும். என்ன பண்ணிட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டான். நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அந்த சீன்ல, சுந்தர்னா அந்த டப்பிங் பண்றதுக்கு முன்னாடி பாத்துட்டு, என்னடா இப்படி போட்டு அடிக்கிறான் அடினா அடி. இவனும் டென்ஷன் ஆயிட்டு இல்ல அதெல்லாம் டயலாகே கிடையாது, ஞாபகம் இருக்கா உனக்கு? முட்டிய வெட்டுற அதெல்லாம் டயலாகே கிடையாது, ஃபுல் ஃபிளாக் போயிட்டான், என்னைய போட்டு அடிக்கிறான். எனக்கு அவனை கட்டு சொல்ற வரைக்கும் நான் செத்தடா நீ அடி உழுது டமால் டுமேல் அடிக்கிறான். ஹீரோன்னு தலையில பட்டு அடிக்கிறான். ஏன்டா இப்படி அடிக்கிற? ஏன் கூப்பிடல ஆனா சீரியஸ்
சீரியஸாக நான் டக்கர் பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். ஆனா முதல்ல ஒரு தேம்பி அழுகுறானே திவேஷ் என்ன அழுகுறான் அவ்வளோ எஃபெக்ட் சூப்பர் அழுகுறான் தேம்பி அழுகுறான். கடைசியில எல்லாம் அழுதுட்டு அடடா என்ன ஒரு ஊர் மேல பாசம், மதுரை வேற என்ன பாசம் எப்படி அழுகுறான் பாடுறா அப்படின்னு பார்த்தா கடைசியில அடிக்காம போயிட்டு கிடைக்கல. எனக்கு ஒரு ஆசை அதான் நல்லா இருக்க போய் தான் வந்து சொன்னது. ஆனா வந்து எங்களுக்கு பிடிச்ச செட்லயே எங்களுக்கு பிடிச்ச பெர்ஃபார்மர் வந்து சுந்தரனாவன் வந்து யார் நாங்க இன்டர்நேஷனலா நடிக்கிறேன் அப்படின்னாரு. ஸோ அதனால வந்து எனக்கு பிடிச்ச பெர்ஃபார்மர் பிடிச்ச நடிகனா ஆக்டர் அவன் தான். இன்டர்நேஷனல் ஆக்டர் இல்ல தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு படங்கள் நடிச்சா அதை அவன் ப்ரூவ் பண்ணிட்டான்னா அதுதான் அண்ணனுக்கு பெருமை. என்ன புகண்ணு அடுத்து வந்து சுதாகரனே ஃபர்ஸ்ட் பெஞ்ச் வந்து எப்போதுமே வந்து நல்லா படிக்கிறோம். அவங்க வந்துட்டு லாஸ்ட்ல தான் கூப்பிட்டு இது பண்ணணும். லாஸ்ட் பெஞ்ச் தானே நீங்க ஸ்கூல்ல வாங்க. இல்ல பிரதர் நீங்க வந்து சொல்லுங்க ஆதி அவர்களை பத்தி இந்த டக்கர் எப்படி ஒரு பழக்கம் ஏற்படுச்சு? பார்த்தோன்னே நான் ஒரு மதுரையில் ஒரு கல்யாணத்துக்கு வந்திருந்தாரு. அப்போ நான் இவரை பார்க்கணும் ஏன்னா டக்கர் கேஷ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டாரு. உடனே சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ரொம்ப கேஷுவலாக பேசினார். ஒரு ஆல்பம் பண்ணுறோம் அதில் நீங்கள் வில்லனா பண்ணுறீங்கன்னாரு. நான் எதுவுமே பண்ண முடியல அவரை. அடுத்து ஏதாவது பேசுவார்னு பார்த்தா எதுவுமே பண்ண முடியலன்னா ஏதாவது பண்ணிருப்பீங்களா? இல்ல என்னாச்சுன்னா என்ன பேசுறது அவர் பாட்டு சாப்பிட்டுட்டே இருக்காரு. அடுத்தது ஆர்டர் பண்றாரு, அவர் பாட்டு சாப்பிட்றாரு. பிரதர் நல்லா பண்ணிட்டேன் பிரதர், அடுத்து என்ன பிரதர் அவரு சிக்னேச்சர் எப்பயுமே அடுத்து கலக்குறோம்னே அடுத்து ஒண்ணு பண்றான் மிரட்டுறோம் அப்படின்னாரு. ஒரு 500 பேர் இருக்காங்க. அது ஒரு முக்கியமான சீன். ஃபர்ஸ்ட் எடுத்துன்னு அதான் சீனே. ஆதி பிரதர் கூப்பிடாரு அப்படின்னு இதான் சீனு, ரொம்ப முக்கியமான சீனு, இது நடுவுல தான் வரும். இல்ல அதை கேளுங்க. 3 கேரவான் இருக்கும். பிரதருக்கு ஒண்ணு இருக்கும், ஹீரோயின் உங்களுக்கு ஒண்ணு இருக்கும், இன்னொன்று வந்து இருக்கும். நான் முத திவேஷ் கூட்டு வரேன் ட்ரெஸ்ஸும் மாற்றிக்கோனேன்றேன். போனோடனே பேக்கெல்லாம் அப்போ ஒருத்தன் கேரவான் தான் இருக்க மாட்டேன். அது ட்ரெஸ் விற்கிற ஒரு கேரவான். எல்லா பேரும் பார்த்தீங்கன்னா ஆதி பிரதர் கேரவானில் இருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு 2-3 பேர் வந்துருந்தாங்க பேச. அவர் கதை சொல்றதுக்கு அப்படி எதுக்குனாலும் பேச வருவாங்க. அப்போ நான் எந்திரிச்சு போறேன், பிரதர் என்னை கூப்பிட்டு எங்கே எந்திரிச்சு போறேன் உட்கார் நீ சாப்பிட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு அவர்கிட்ட என்னை கூப்பிட்டு இன்ட்ரடியூஸ் பண்றாரு. யாரு இந்த படத்தில் முக்கியமான ரோல் பண்றாரு அப்படின்னும் போது அவர் மேலே பெரிய மதிப்பே வந்துருச்சு. இப்படிலாம் மொதல் படத்தில் நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது. அதை கூப்பிட்டு நம்ம செய்யும் போது அது அந்த கதை கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு அப்டேட். தங்க சங்கிலாம் போட்டு ஒருத்தர் வந்துருக்காரு. நீங்க தான் விஜய் வந்து கிட்டத்தட்ட என்னோட தம்பி. உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே அப்படின்னு. அண்ணே நான் தானே அப்படின்னா. எனக்கு இவன் ரொம்ப வருஷமா தெரியும். பார்த்தா திடீர்னு எருமசாணின்னு நெட்டுக்கிட்ட கலக்கிட்டு இருக்கான். ஏய் நீ தானாடா அந்த எருமசாணி எப்படிடா அப்படின்னா. ஒன்றும் இல்லைண்ணே சரிடா இங்கே இருக்காதடா சென்னை வாடா வந்து எதாவது பண்ணுறா ட்ரை பண்ணு இவ்வளோ டேலண்ட் இருக்குது ட்ரை பண்ணு அப்படின்னா. எங்கண்ணே சென்னை வரைக்கும் வந்துட்டு ஏன்டா வீட்டிலலாம் விட மாட்டேங்கிறாங்க. இல்லைண்ணே அவ்வளோதூரம் வரணுமே. ஸோ இப்போ என்னன்னா அடுத்த படத்தில் ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் பண்ணுறான். ஏன்னா அவன் பெரிய ஃபேனு, பயங்கரமான ஃபேனு. எனக்கு விஜய் நல்லா தெரியும், அந்த எருமசாணிக்கும் நான் ஃபேனு. ஆனா விஜய் தான் அந்த எருமசாணியே எனக்கு தெரியாம இருந்துச்சு. ஏன்னா ஒரு ரொம்ப நாள் முன்னாடி பார்த்தது. ஆள் கொஞ்சம் இந்த குறுந்தாடிலாம் வளர்த்திட்டு பாடி கிடிலாம் ஏற்றிட்டு பயங்கர செம்ம டேலண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்ச எனக்கு கிட்டத்தட்ட தம்பி தான் விஜய். இப்போ வந்து முதல் பெஞ்சுக்கு வரலான்னு இருக்காங்க. மனிஷா கேரக்டர் வந்து இவங்க கரெக்டா இருக்கும் சொல்லி யார் வந்து சூஸ் பண்ணா? இல்லை எல்லாம் நிறைய பேர் இந்த ரோலுக்கு தான் இதுல அதிகமான ஆடிஷன்ஸ் இவங்க ரோலுக்கு தான். இவங்க வந்தோடனே ஒரு டைலாக் கொடுத்தோம். தப்பா பேசுறாங்க. ஏதோ ஒரு 2-3 பெரிய டைலாக் தான். நான் என்ன பண்ணிட்டோம்னா அவங்களோட கேரக்டர் இல்லாம வேற ஒரு கேரக்டர் டைலாக் தான் கொடுப்போம். ஏன்னா அது பெர்ஃபார்ம் பண்றாங்களான்னு பார்ப்போம். அதை வச்சு அவங்க கேரக்டர் ஜட்ஜ் பண்ணுவோம். ஸோ வேற ஒரு டைலாக் ஹீரோயினோட டைலாக் தான் கொடுத்தோம். ஒரு டைலாக் ஃபுல்லா தப்பா அவங்க இஷ்டத்துக்கு பேசுவாங்க. இப்படிதான் இருக்கும் ஷூட்டே. பயங்கர அராஜகம்ன்றது கோரு. அதான் ஃபென்னி மட்டும்தான் எனக்கு வந்து அடுத்த படத்துல இருந்து அவனை செட்டுக்குள்ளே விடக்கூடாது. காலைல செட்டுக்கு வந்து நான் என்ன பண்ணுவேன், சீன் பிளான் பண்ணுவேன். ஓகே இதெல்லாம் பண்ணிடலாம் எடுத்து. நானும் ஸ்ரீகாந்தும் சீரியஸா இருப்போம். திவேஷ் அப்பப்போ கூட்டியே திவேஷ் காஸ்டியூம்லாம் இந்த பரதனைக்கு தான் வேலை. இன்னைக்கு யார் நமக்கு அடிமை, நேற்று நமக்கு வினோத்தனா அடிமை, இன்னைக்கு யார் அடிமை. இங்க போய் டயலாக் திடீர்னு நம்ம வந்து கெட்ட வார்த்தை எல்லாம் பேசுது. பரதா அப்படின்னு. இப்போ வந்து நான் ஷாரா நினைக்க வரேன். இப்போ வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கீங்க யூடியூப்ல, முன்னாடி இருந்து இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இவங்களை வந்து இந்த பாலாஜி கேரக்டர்ல போட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணது நீங்களா இல்ல சுந்தர் சி அவர்களா? அதாவது இது என்னன்னா நான் பயங்கரமான ஷாரா ஃபேன். ஃபர்ஸ்ட் சுந்தர் நாட்ட சொல்றேன். ஏன்னா நான் எப்ப இருந்தேன் உங்க ஃபேன், அது இவருக்கு தெரியும். எப்ப ப்ரோ அது உங்க இந்த SRM ஒரு கல்ச்சரல் வீடியோ 2007 அப்பதான் நான் யூடியூப்குள்ள வரேன். அப்ப மொத்தம் யூடியூப்ல 4 பேர் தான் இருப்போம் தமிழ்நாட்டுல இருந்து. இவங்க ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு சைட்ல. பாப்பேன் இந்த காலேஜ் கல்ச்சரல்ஸ்ல ஸ்கிட்லாம் பண்ணுவாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்ப இருந்தே நான் ஷாரா ஃபேன். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேல இந்த படத்துக்கு காஸ்ட் பண்ணுங்கிறப்ப சுந்தர் நாட்டை போய் காட்டுறேன். நான்
இவங்க தானே டெம்பிள் மங்கி பாருங்கண்ணா அப்படின்ட்டு அவர் அப்படியே பார்க்குறாரு. ஓகே சரி தம்பி ஓகேன்னு சொல்லிட்டு அப்படியே ஓகே இப்போ உன் இஷ்டம்ப்பா பண்ணுறேன்னா பண்ணிக்கோன்ட்டாரு. கடைசியில் ஷாராக்கு ஒரு ஸ்கிரிப்டில் ஒரு இது மேட்ரு வச்சுருந்தேன். ஒரு செகண்ட் ஹாஃப்ல கண்டினியூ பண்ணுற விஷயம் வந்து ஆப்ஷனலாக வச்சுருந்தேன் ஒரு பயத்திலே. சுந்தர்நாட்டை போய் காட்டுறேன். சுந்தர்னா என்ன சொல்கிறாங்கன்னா, இவன் கண்டிப்பாக படம் ஃபுல்லாக வரணும், இவன் வந்தா படம் வேற லெவல், இவனை கொண்டு வா படம் ஃபுல்லா அப்படின்ட்டு அவர் இன்னி வரை ஸ்டேஜ்லேயே டிக்ளேர் பண்ணிட்டாரு, நான் வந்து ஷாராவோட, மற்றவங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, நான் ஷாராவோட ஃபேன் அப்படின்னு. ஸோ அந்த அளவுக்கு. ஆனா என்னன்னா ஷாரா ப்ரோக்கு அடிக்கடி ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த வீடியோ நான் பாட்டு காட்டுவேன், அதுல எங்க சுந்தர்னே கலாய்ச்சி வச்சிருந்தாங்கன்னு வைங்க. ஸோ அதனால எனக்கு அது ஒரு பயம், இந்த வாரம் என்ன போட்டீங்க ப்ரோ, எதுவும் போடலையா தப்பா. ஷாரா ப்ரோ இப்போ ரீசெண்டாக மீட் பண்றப்ப ஷாரா ப்ரோ சொன்னார், இனிமேல் என் ஃபுல் டேலண்ட்டையும் 1 month முன்னாடி சொன்னார், ஃபுல் டேலண்ட்டும் வந்து நான் இனிமேல் பாசிட்டிவாக இது பண்ண போகிறேன் ப்ரோ, நான் டைரக்ஷன் ஸ்கிரிப்ட் எழுத போகிறேன் அப்படின்னு. நான் என்ன நம்பவே முடியலங்க இவர் இவ்வளோ டேலண்ட்னு. 20 daysல ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துட்டு வராரு. நாங்கள் இந்த படம் ஆரம்பத்திலே சொல்லிட்டோம் ப்ரோ, இது மட்டும் ஜெயிச்சிருச்சுன்னா பல யூடியூபர்ஸு கதவு திறந்துடும் ப்ரோ, உள்ளே வந்துருவோன்னு. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்கு. ஷாரா ரெடி, விஜய் ரெடி. ஸோ அந்த கதவை எப்படி உடச்சிட்டு வராரு ஷாரா அடுத்துன்னா நாங்கள் வெயிட்டிங்கில் இருக்கோம். இன்னொரு விருப்பம் எனக்கு, ஓவியா வச்சு நீங்க படம் பண்ணுங்க. ஓவியா ஆர்மி நான் கேக்குறேன், அவங்க வச்சு நீ ஹீரோனா அடுத்த படம் பண்ண. அந்த ஆர்மி எனக்கு யாரு? நான் தான் ஒரு கூட்டம் இருக்குப்பா. மாதேவன், யூடியூப் மாதேவன், மீ நோ பிக் பாஸ் சீங். ஓ நீங்க பாக்குறது இல்ல? இல்ல நான் வந்து நீங்களும் பாக்குறது இல்லையா? நான் பட் நான் அந்த ப்ரோமோ எல்லாம் பாப்பேன். மீம் கட் பண்ணி அந்த ப்ரோமோ பார்க்க பட் ஸ்னேகன் வராரு, அதனால பாக்குறேன். ஏன் ப்ரோ? ஈஸியா உங்களுக்கு. ஓகே ஓகே. இவங்க 2 பேரும் இல்லனா ஹாலிவுட்க்கே போயிரும் அப்படினா யார் சொல்லுங்க? ஒன்னு நானு, இன்னொன்னு ஆத்மிகா. அது கேஸ்லிஸ் போட்டுருவாடா. அவங்க நீங்க வரல அப்படினா நாமினேட் பண்றாங்க அவங்கள. ஓகே. என்னைய கேட்டா 2 பேரு, ஒன்னு ஃபென்னி, இன்னொன்னு ஃபென்னி. இல்ல அடுத்த என் அடுத்த படம் அவன் தான் எடிட்டர் நினைக்கிறேன். இப்பதான் டாக்ஸ் ஆரம்பிச்சிருக்கு. வெட்டி எரிஞ்சிருவான் என்னைய. ஹீரோ யாருன்னு டவுட் ஆகிற அளவுக்கு என் சீனை வெட்டிடுவான்னு நினைக்கிறேன். நான் சொல்றது ஃபென்னி தான். பாத்தீங்களா? ஃபென்னி விடவே மாட்டேன். இது செய்யப்பட்டவர்களின் ஆதங்கம். இல்ல அதாவது வந்து என்னை வந்து கொன்றுங்க பயங்கரமா. இந்த இப்ப கூட பிரேக்ல கூட அந்த சீனை உனக்கு கட் பண்ணிட்டேன் தெரியுமா, நான் இந்த சீனை நீ நடந்து வருவேல அப்படின்னா. இப்பதான் எனக்கு தெரிஞ்ச அந்த சீன் ஆமா எடுத்தாங்க. பெண்ணி ஒண்ணு. அடுத்து வந்து இங்க எல்லாவங்களும் சொல்லாம வரால இந்த பரதே. பரதே இப்போ என் கூட உட்கார்ந்துருந்தான். ஆமா கெஸ்ட் அப்பியரன்ஸ். ஃபேன் பரதனோட ஃபேன். அவனை நான் எலிமினேட் பண்றேன். அவர் எலிமினேஷனே போயிட்டாரு. நீங்க சொல்லுங்க, யார் நீங்க எலிமினேட் பண்ணீங்க? சரி என்னதான் சொல்ல புரியோ? பென்னி பென்னி அவன் எல்லாரையும் வம்பிழுத்து வச்சிருக்கான். எல்லாரும் ஃபர்ஸ்ட் அவனை தான் எலிமினேட் பண்ணுவாங்க. Yeah, seriously, it took my life. I'll dub time. He was making fun of my Tamil. I became so conscious. I too. ஐட்டு அண்ணே நீங்க பென்னி தான். சீரியஸா பெண்ணி சொல்லக்கூடாது, பாவம் அந்த மனுஷன். படத்துல வந்த சீன் இருக்குல்ல, நான் படத்துல வந்தது எல்லாமே 4 நாள்ல எடுத்ததுதான். மீதி நடிச்சது ஃபுல்லாத்தையும் வெட்டிட்டான். 4 நாள் சீன் தான் அந்த படம் ஃபுல்லா வந்திருக்கு. மீதி 20 நாள் நடிச்சிருக்கேன், எல்லாத்தையும் வெட்டிட்டான். நெக்ஸ்ட் வந்து ஆத்மிகா. பாவீங்களா? அனுபவ பரமேஸ்வரா You too? அந்த மாதிரிலாம் ஏன் ப்ரோ இருக்கிறீங்க? நடிச்சிருந்தா சூப்பரா. யாருக்கு சாரா? உங்களுக்கா எனக்கா? டேரக்டர் பக்கத்துல ரிவ்யூ பண்றீங்க தெரியுது. இல்ல அவங்களுக்கு ரொம்ப ஆசை தான். எனக்கு ஒரு ஆதங்கம். இல்லை அந்த படத்தில் யார் எடுத்தா நல்லா இருக்குன்னா, நம்ம சாராணியும் ஆர்ஜே விக்னேஷ் தூக்குனா வேற மாதிரி இருக்குன்னு நினைக்கிற படம். ஏன் நீங்க எல்லாம் பாருங்க இடத்துல. இல்லை ஆக்சுவலாக அவங்க தான் பெஸ்ட் பார்ட்டு. இந்த பெஸ்ட் படம் தூக்குனா படம் வந்து வேற மாதிரி இருக்கும். ஆர்ட் ஃபிலிம் ஆயிடும். ஆர்ட் ஃபிலிம் லவ் அப்படியே போயிடும். அந்த காமெடி சிரிப்பு அதெல்லாம் வந்து கொஞ்சம் அமுங்கிரும்.
படம் காலி ஆயிரும். அதான உன் பிளானு? இதையும் மைண்ட்ல வச்சுக்கிறேன். இதான உன் பிளானு? ஓகே, இந்த கான்வர்சேஷன் வந்து இப்படியே முடியக்கூடாது. லாஸ்டா ஒரு கேக் கட்டிங் பண்ணி அப்படி இந்த ஒரு அருமையான ஒரு நிகழ்வு வந்து முடிச்சு. Thank you ஆஷிக், thank you மாதவன், thank you Behind Us, thank you. இல்லை, முக்கியமான மேட்டர் என்னன்னா, பிஃபோர் கேக் கட்டிங் ஐ வாண்ட் மை ஹிப்ஹாப் தமிழா டீம். நிறைய பேர் இந்த பேட்டிலாம் இந்த அம்மா வந்து சொன்னாங்க, ஒன் மேன் ஆர்மி அப்படின்னாங்க. என் ஆர்மி வந்து என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ 2 முக்கியமான பசங்க. முதல்ல வந்து இந்த படம் வந்து நான் நடிக்க முடிஞ்சது காரணம், என்னால் ஃப்ரீயாக நடிக்க முடிஞ்சது. ஏன்னா பர்ஃபார்ம் பண்ணுறப்ப எல்லாரும் நல்லா நடிச்சிருக்கேன், எல்லாம் ரிவ்யூ வருது. ஆனால் அப்படி வர்றதுக்கு ஒரே காரணம் யாருன்னா ஸ்ரீகாந்த். ஒன்று வந்து ப்ளீஸ் வா. இன்னொன்று திவேஷ். திவேஷ் வந்து என் கூட எவ்வளோ வருஷமா இருக்கான். வா 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 வா. ஹிப்ஹாப் தமிழா இட்ஸ் நாட் அ ஒன் மேன் ஆர்மி. ஆதி ஜீவாங்கிற 2 பேரே ஹிப்ஹாப் தமிழா. ஸோ நான் இந்த படம் ஜெயிச்சிருக்கேன் அப்படின்னா இவங்க என் தம்பிங்க இல்லாமல் கண்டிப்பாக ஜெயிச்சிருக்கேன். ஸோ இங்கே ஒன்று சொல்லிடுறேன். ஏன்னா வந்து நம்ம இதுக்கு அடுத்து 2-3 படம் நடிப்போம். நம்ம வந்து நல்லா அது ஹிட்டாக வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம ஜெயிச்சு இன்னும் கொஞ்சம் பெருசாக வாய்ப்பு இருக்குது. அன்னைக்கு வந்து நம்ம மைண்ட் செட் மாறிடும். ஆனால் இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த இன்டர்வியூவில் இது ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன்னா மாறவே மாறாது. என் தம்பிங்க, அதுவும் முக்கியமாக யாரோ 2 பேர், யார் வேணாலும் ஃபஸ்ட்டு யார் ரெடி பண்ணுறானுங்களோ அவங்களுக்கு நான் நடிப்பேன். சூப்பர். நான் வந்து ஜெயிச்சா நடிப்பேன். ஒருவேளை தோத்துட்டேன்னா கண்டிப்பாக மியூசிக் பண்ணுவேன். யாராவது பெரிய ஹீரோ அவங்க நடிக்கிறதுக்கு நானே ஹெல்ப் பண்ணுவேன். ஏன்னா அடுத்து அதான் சொல்லியிருக்கேன். என்கிட்ட ஒரு படம் பண்ணியாச்சு, நீ நிறைய ரொம்ப வருஷம் இவ்வளோ வருஷம் இருந்தாச்சு டக்கராட்டம். அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமா இருந்துச்சு. இதுக்கப்புறம் போதும், இதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து டைரக்டர் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ கூடி சீக்கிரம் 2 பேரும் கதை பண்ணுறாங்க. யாரோ ஒருத்தர் கூடி சீக்கிரம் வந்துடுவாங்க. ஆமாம், கார்டு மாறணும். அதனால வந்துட்டு என் தம்பிங்க 2 பேர் யாரோ ஒருத்தர் வந்துருவாங்க. கண்டிப்பா கூடி சீக்கிரம் வந்துருவாங்க. ரூல் நம்பர் 1, பாயக்கூடாது. யாரும் பாயக்கூடாது. இல்ல இது ரெக்கார்டு வேற ஆகுது. இல்ல எல்லாரும் ஆமா இது எல்லாரும் வேற பாத்துட்டு இருக்காங்க. சோ அதனால அவன் பேரை காப்பாத்திக்கங்க. என்ன பண்ணலாம், பாடிடலாமா? ஓகே, அப்ப அதுவே பாடிடலாம். ரெடி? இது போயிடலாமா? நட்பிருக்கு நெஞ்ச நிமித்து அடாச்ச எதுக்கு மச்சான் பட்டைய கிளப்பு பிரச்சனைன்னு வந்தா அடிச்சு நொறுக்கு அவன் முறைச்சு பார்த்தா மீசைய முறுக்கு கிறுக்கு கிறுக்கு நாங்க கொஞ்சம் கிறுக்கு ஆனா எங்களை சுத்தி நட்பு இருக்கு எதுக்கு எதுக்கு இனி பயமும் எதுக்கு நெஞ்ச நிமித்தி மீசைய முறுக்கு மீசைய முறுக்கு மீசைய முறுக்கு. ரெடி? பாருங்களா, படிச்சு சொன்னேன் சொன்னேடா, படிச்சு சொன்னேடா. தேங்க்யூ ப்ரோ. வளர்த்துட்டானே மன்னிச்சு. தேங்க்யூ. தென்னி செஞ்சிட்டீங்களா? அவங்க ஆபீஸே நார் அடிச்சிட்டீங்களாடா. இனிமேல் பிஹைண்ட் வச்சுக்கு நம்மளை கூப்பிடுவாங்க. ஆசிக் என்ன மன்னிச்சிரு ஆசிக். நான் முதல்ல உன்னை வார்ன் பண்ணேன், கேக் வெட்ட வேணாம், பத்திரமா பாத்தியா? உள்ள பாடிட்டு ப்ரோ எப்படி எப்படி ப்ரோ அது மறந்துட்டோம். அந்த ஸ்டெப் சொல்லி 1 2 3 ஃப்ராக் செக்ஸ் how to do frog sex எப்படி ப்ரோ? 1 2 3 4 1 2 3 4 1 2 3 ரெடியா? ஓகே. கிரேஜி குமாரா பேட்டி அவதான் எனக்கு பொன்னாட்டி. தேங்க்யூ ப்ரோ. தேங்க்யூ மாதவன். தேங்க்யூ ஆஷிக். தேங்க்யூ பிஹைண்ட் us. தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் us.
ஏன் ப்ரோ இங்க பாருங்க என்ன ப்ரோ நீங்க என்ன ப்ரோ இப்படி வெக்கப்பட்டா எப்படி ப்ரோ தேங்க்யூ வேண்டோட்ஸ் தேங்க்யூ ப்ரோ செஞ்சுட்டேன் ப்ரோ சாரி ப்ரோ அவனுங்க கிட்ட காதுல தெளிவா ஃபென்னிய மட்டும் செய்யுங்கடான்னு சொன்னா முதல்ல அவன் தான் பாஞ்சான்னு நினைக்கிறேன் ஃபென்னிய மட்டும் செய்யுங்கடான்னா ஃபென்னிக்கிட்டே சொல்லிட்டானுங்க ரெடி 1 2 3